12th Max Chapter 7ல Exercise 7.1ல Question number 7 பாருங்க. A beacon make one revolution every 10 seconds. It is located on ship which is anchored 5 km from a straight shoreline. How fast is the beam moving along the shoreline when it make an angle of 45 degree with the shore? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு பீக்கனுடைய ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டுக்கு ஒரு முறை சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் லொக்கேட் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஷோர் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது கடற்கரையிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பீக்கனுடைய அந்த ரெவல்யூஷன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 45 டிகிரியில் வரும்பொழுது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே இந்த டயக்ராம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பீக்கன் வந்து இங்கே இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இதனுடைய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஷீஷோர் இங்கே இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது 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 வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக்கனுடைய ரொட்டேஷனுடைய அந்த லைட்டிங் வெளிச்சம் வரும் இல்லையா, அதை நம்ம வந்து இங்கே டயக்ராமில் இப்படி காமிச்சிருக்கோம். அப்படி காமிக்கும் பொழுது பீக்கனுக்கும் ஷீஷோருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த ஷீஷோரில் வந்து அந்த பீக்கனுடைய ரெவல்யூஷன் வந்து நடக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸ் கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் கிலோமீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே ஆங்கிள் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆங்கிள் வேரி ஆகும் பொழுது இந்த இடத்துல டீட்டா வந்து π/4ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 45 டிகிரியாக மாறும் பொழுது இந்த எக்ஸில் இந்த டிஸ்டன்ஸில் ஏற்படுற மாற்றம் என்ன, அதாவது dx/dt டைமை பொறுத்து இதில் இந்த டிஸ்டன்ஸில் வேரி ஆகிற டைமை பொறுத்து dx/dtயில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்குறாங்க. இங்கே இந்த டயக்ராமில் இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து சொல்யூஷனுக்கு வாங்க. ஃப்ரம் த டயக்ராம் tan theta ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதாவது தீட்டாவுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் எக்ஸ்னும் அட்ஜசன்ட் சைடு வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலா படி tan theta தட்ஸ் ஈக்குவல் டு x/5, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது x ஈக்குவல் டு, இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 வந்து LHS கொண்டு வந்தீங்கன்னா x ஈக்குவல் டு 5 இன்ட்டு tan theta. x ஈக்குவல் டு 5 இன்ட்டு tan theta. ஸோ இந்த டேர்ம்ஸை ஒரு முறை டைமை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், dx/dt. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx/dt. 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, அதாவது tan ஃபங்க்ஷனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கடுத்து செயின் ரூல் படி தீட்டாவை நம்ம செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதாவது டேனுக்கு சீக்கன் ஸ்கொயர், தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dθ/dt. ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நமக்கு கிவன் என்ன அப்படின்றத நான் ஒரு தடவை சொல்ல போகிறேங்க. என்னென்னா கிவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு வந்து 2π டிகிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது dθ/dt, அதாவது தீட்டாவில் நமக்கு ஏற்படுற சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா எவ்ரி 10, அதாவது 2π கம்ப்ளீட் ரொட்டேஷன் பை 10. ஸோ இப்போ 2πயை 10ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா இதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது பாருங்கள். ஸோ 2க்கு 10 கேன்சல் பண்ணிங்கன்னா π/5. இது வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. dθ ஈக்குவல் டு 2π/10 தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2க்கு 10 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா π/5 அப்படின்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபைனலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தீட்டா வந்துட்டு லிசன் அட் தீட்டா ஈக்குவல் டு π/4, அதாவது ஆங்கிள் 45 டிகிரியாக இருக்கும் பொழுது அந்த ஷீஷோரில்
டிஸ்டன்ஸில் ஏற்படுற மாற்றம் dx by dt that's equal to இங்கே 5 into secant ஸ்கொயர் theta வேல்யூ pi by 4 அதை அப்படியே எடுத்துக்கோங்க into ஸோ இந்த ரிசல்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா d theta by dt ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இப்போது pi by 5 அதையும் அப்படியே எடுத்துக்கோங்க இந்த ரிசல்ட்லேருந்து ஸோ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்குமான 5 முதல்ல கேன்சல் பண்ணிவிடுங்க இங்கே சீக்கன் ஸ்கொயர் பை பை 4 சீக்கன் பை பை 4 வேல்யூ என்னன்னு பாருங்கள் சீக்கனுக்கு வந்து சீக்கன் 45 டிகிரிக்கு √2 அப்போது dx by dt that's equal to சீக்கன் 45 டிகிரிக்கு √2 ஸ்கொயர் இருக்கிறதால த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே பைங்கிற ரிசல்ட் அப்படியே இருக்குது ஸோ இந்த √2 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகி நமக்கு 2 கிடைக்கும் இன்ட்டு பை அதாவது இந்த எக்ஸில் ஏற்படும் மாற்றம் dx by dt that's equal to 2 pi கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு 2 pi அப்படிங்கிற ரேஞ்சில் மாற்றம் ஏற்படுறதா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது தேங்க்யூ